இப்ப இந்தியாவுல ஒரு மாநிலத்துல ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. என்ன தெரியுமா உங்களுக்கு? கரெக்டா சொல்லுவேன். பீகாரா? பீகார்ல பாட்னான்ற ஏரியால ஒரு போர் நடந்திருக்கு. அது எப்படி போர்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் போர் போடுவாங்க பாரு, அப்படி கம்பு எல்லாம் எடுத்துட்டு, அது மாதிரியான ஒரு போர். காங்கிரஸும் பிஜேபியும் சண்டை போட்டிருக்காங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ்காரங்க வந்து பிஜேபியில ஐயா மோடி ஐயாவையும் அவங்க அம்மாவையும் கொஞ்சம் தரக்குறைவா பேசின மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்க அடிச்சு நொறுக்கி, இவங்க ஆட்சியில் இருக்காங்க இல்லையா மேல இடத்துல, அதனால உள்ள பூந்து அடிச்சு பயங்கரமான சண்டை. அங்கிட்டு ஃபுல்லா காங்கிரஸ் கொடி, இங்கிட்டு ஃபுல்லா பிஜேபியோட கொடி, ரெண்டு டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. அடிச்சு அங்கிட்டு கேட்டை மூடுறாங்க, கேட்டெல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கி அள்ளிட்டானுங்க. இப்படித்தான் இருக்கும் நாடு. நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் சொல்லி இவரு நம்ம எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி இப்படித்தான் இருக்கும். ஆனா சண்டை போட்டவங்க பூரா கோடீஸ்வரனோ லட்சாதிபதியோ எவனும் கிடையாது, பூரா பாமரன். அவங்க அதுல 5 பைசா பிரயோஜனம் இருந்திருக்காது. ஒரு 100 பேர் சண்டை போடுறாங்கன்னா அதுல ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அவன் ஒரு கட்சியில ஒரு பொசிஷன்ல இருப்பான், இல்லைன்னா ஒரு பதவியில இருப்பான், இல்ல ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்திருப்பான். போய் அடி வாங்குறவங்க கூட பாமரன். இது தேவையா? நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாரு. இதை வெளிநாடு நியூஸ்கள்ல கேட்க போகும்போது இந்தியாவுக்கும் தலைக்குனிவு, நரேந்திர மோடிக்கும் தலைக்குனிவு, எல்லாருக்கும் தலைக்குனிவு.